கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பரிவும் பாசமும் கொண்டு கழகத்தின் காவல் தெய்வமாக நின்று நம்மையெல்லாம் ஆட்கொண்ட நம்முடைய இதய தெய்வ புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களையும் வணங்கி இன்று இங்கு இப்பொழுது தஞ்சை மண்டலத்தில் தஞ்சை தரணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டம் அல்ல மாநாடு என்ற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற போராக தர்ம யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பிற்கினிய அருமையன் திரு பூண்டி எஸ் கிருஷ்ணன் அவர்களை, தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் திரு SRS ராஜரத்னம் அவர்களை சிறப்பான ஒரு வரவேற்புரையை ஆட்சி இருக்கின்ற தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆட்சி மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு MCM சுப்பிரமணியன் அவர்களை, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை சுருக்கமாக பேசினாலும் சிறப்புரையாக தந்திருக்கின்ற தஞ்சை தரணி தந்த தங்க மகன் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய அனைத்து இதயங்களிலும் நெஞ்சமர நிறைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்களை, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கு சிறப்புரையாக தந்திருக்கின்ற கழக துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்களை, கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் திரு JCT பிரபாகரன் அவர்களே, கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் சட்ட அறிஞர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே, கழக கொள்கையேற்பு செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு வா புகழேந்தி அவர்களே, வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களே, சிறப்பான இந்த கூட்டத்தில் பல்வேறு காலத்தின் அருமை கருதி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு வெள்ளமண்டி நடராஜன் அவர்களை, மாண்புமிகு அம்மாவுடைய பேரை திருப்பேரை தாங்கியிருக்கின்ற கழக அம்மா பேருடைய செயலாளர் கொள்கை மறவர் பெரம்பலூர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினே அருமேஸ்வரர் திரு ஆட்சி ராமச்சந்திரன் அவர்களை, சிறப்பான இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வருகை புரிந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, மாவட்டத்தில் பல்வேறு பிரிவுகளுடைய நிர்வாகிகளை, ஆற்றல் மிகுந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை, நிர்வாகிகளை, நகர்கழகத்தினுடைய செயலாளர்களை, நிர்வாகிகளை, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களை, நிர்வாகிகளை, பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளை, செயலாளர்களை, மகளிர் அணி நிர்வாகிகளை, செயலாளர்களை, ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர்களை, கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளை, உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளை, கூட்டுறவு சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை, மாண்புமிகு அம்மா அவர்கள் இட்ட ஆணையற்று கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கடமையுணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்துணை நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை விரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, வருகை விரிந்திருக்கின்ற நண்பர்களை, அன்பர்களை, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கழகத்தினுடைய தொண்டர்களுடைய உரிமையை
பறிக்கப்பட்டிருக்கின்ற உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற கூட்டமாக தமிழகம் முழுவதும் வருவாய் மாவட்டங்கள் 38, அந்த 38 வருவாய் மாவட்டங்களில் தஞ்சை தரணில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 21வது மாவட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை நடந்த அத்தனை வருவாய் மாவட்டங்கள் கூட்டத்தை காட்டிலும் தஞ்சை தரணில் இன்று கூடிய கூட்டம்தான் முதலாவதாக முன்னிலை பெற்றிருக்கிறது என்பதனை நாங்கள் நன்றியோடு இங்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு அரங்கத்தில் கூட்டம் என்று சொன்னால் அரங்கம் நிரம்பி வழியும். இங்கு அரங்கம் நிரம்பி வழியதோடு மட்டுமல்லாமல் இதே போல 5 மடங்கு கூட்டம் வெளியிலே நின்று கொண்டு எங்களுக்கு வரவேற்பு, அந்த வரவேற்பை தாண்டி உள்ளே நாங்கள் மண்டபத்துக்குள் நுழைந்து படாத பாடுபட்டு இங்கு வந்து சேர்ந்தோம். இதே போல ஒரு ஆரவாரமான எழுச்சி தமிழக மக்கள் முழுவதும் இருந்தாலும் அதில் முதல்நிலை பெற்றிருக்கிறது நம்முடைய தஞ்சாவூர் தரணிதான் என்பதையும் அதற்குரிய பணிகளை, கடமைகளை நம்முடைய அன்பு சகோதரர் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று போராடுகின்ற போராளி நம்முடைய நெஞ்சம் நிறைந்த அருமை சகோதரர் திரு ஆர் வைத்திலிங்கம் என்பதுதான் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார், தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்கள் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பதனை நாடு கண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினை உருவாக்கினார்கள். இந்த இயக்கம் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் கட்டுக்கோப்பாக நேரான பாதையில், தர்மத்தின் பாதையில், நீதியின் பாதையில் செல்ல வேண்டும் என்று கழகத்தினுடைய சட்ட விதிகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்தார்கள். அந்த விதிகளின்படிதான் புரட்சித் தலைவர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பான இயக்கமாக மற்ற கட்சிகள், மற்ற மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கத்தை புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், பல வழக்குகள், பொய் வழக்குகள், எப்படியாவது நம்முடைய இயக்கத்தை அழித்திட என்று திமுக அதனுடைய கூட்டாளி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து செய்த சதிவேடுகள் இவையெல்லாம் முறியடித்து மாண்புமிகு அம்மா அவர்கள் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு இந்த இயக்கத்தில் தன்னுடைய ஓயாத உழைப்பினால் 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகைக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம் யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சர். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் நல்ல பல திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக வலம் வந்தார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். நல்ல பல திட்டங்கள் என்று சொன்னால் இந்த திட்டம் தொலைநோக்கு பார்வையோடு திட்டம். தொலைநோக்கு பார்வையோடு கூடிய திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் இன்றைக்கு வாழுகின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் நம்முடைய எதிர்கால சந்ததியினர் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற மக்கள் அவர்களும் இந்த திட்டத்தினுடைய பலனை பெற வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் நாட்டு மக்களுடைய நலன் கருதி அர்ப்பணித்தார் என்பதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாற்றினை
தனக்குள்ளே கொண்ட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினை செம்மையோடும் சிறப்போடும் வழிநடத்திற்கு கழக சட்ட விதிகளால் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டது. பல்வேறு விதிகள் இருந்தன. அந்தந்த விதிகள் எல்லாம் காலத்திற்கு தகுந்தாற் போல் சில மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் என்ற சரத்தும் இருந்தது. ஆனால் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார் என்பதை புரட்சி தலைவர் மனதில் வைத்து கழகத்தினுடைய தலைமை பொறுப்பான பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு வருகின்றவர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். அதற்கு அடிப்படை உறுப்பினர்கள் தான் வாக்களித்து தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் என்ற சட்ட விதியை உருவாக்கினார்கள். உலகத்தில் எந்த இயக்கத்திலும் கட்சிக்கும் அந்த மாதிரி விதி இல்லை. புரட்சி தலைவர்கள் மகிழ்ச்சியோடு வாஞ்சையோடு தொண்டர்களுக்கு தந்த இந்த உரிமையை மட்டும் தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள், உறுப்பினர்கள், பொதுச் செயலாளர் தங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு அளித்து பொதுச் செயலாளர் பதவிக்கு வருகின்ற தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த விதியை உருவாக்கினார்கள். இந்த விதியை மட்டும் மாறுதல் செய்யவோ திருத்தம் கொண்டு வரவோ அல்லது ரத்து செய்யவோ கூடாது என்ற சரத்தும் மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவர்கள் உருவாக்கினார்கள். அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 50 ஆண்டு காலம், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த நடைமுறையை காப்பாற்றினார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? திரு எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று, அபகரிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு தந்த உரிமையை காலிலே போட்டு மிதித்து பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு வருகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம், 5 வருடம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்ற சரத்தினை கொண்டு வர எவ்வளவு திமிர், எவ்வளவு அராஜகம்! தொண்டர்களுக்கான உருவான இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காக உரிமையை தந்த அந்த உரிமையை பறிக்கின்ற செயலை இன்றைக்கு துணிந்து எடுக்கின்றார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை விட்டு வைக்கலாமா? சொல்லுங்க, தொண்டை விட்டு வைக்கலாமா? நாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு செஞ்ச தியாகம், 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்கின்றாரே, அவருக்காக பொதுக்குழுவில் நாம் அனைவரும் ஒன்று கூடி நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்ற உச்சபட்ச மரியாதையை தீர்மானமாக நிறைவேற்றி நாம் கொண்டு வந்தோம் மாண்புமிகு அம்மா அவர்களை. அந்த தீர்மானத்தையும் நாம் வாஞ்சையோடு இந்த இயக்கத்திற்கு தியாகங்கள் செய்து உருவாக்கிய மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டுமே என்று நாம் தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கு பின்னால் தான் இந்த கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியும் ஏற்படுத்தப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் தேர்தல், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முறைப்படி நடக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் ஆணையிட்டு அந்த தேர்தலும் தொண்டர்களுடைய வாக்குகளை பெற்று, அடிப்படை உறுப்பினர் வாக்குகளை பெற்று ஒருங்கிணைப்பாளராக என்னையும் இணை ஒருங்கிணைப்பாளராக பழனிசாமிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சு இப்பதான் அவருடைய சுயரூபத்தை காண்பிக்க தொடங்கினார். ஒற்றை பதவி வேண்டும் கழகத்திற்கு என்று சொல்லி பொதுச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நாம் நிரந்தர பொதுச் செயலாளர் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த பதவி அவரோடு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக, அதற்காகத்தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். தேர்தலும் நடைபெற்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அமைப்பு ரீதியாக பல்வேறு நிர்வாகிகள் பட்டியலையும் அனுப்பிவிட்டாச்சு. இப்ப பழனிசாமி ஏன் இந்த சண்டி வழக்கை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அராஜகம். இந்த இயக்கத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்.
இதை நாங்கள் முழுமையாக எதிர்த்தோம். எதிர்த்த காரணத்தினால் பொதுச் செயலாளர் கூட்டத்தை கூட்டுவதற்கு ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய கையொப்பம் வேண்டும். அதைத்தான் அழைப்புதலாக பொதுக்குழு உறுப்பினருக்கும் அனுப்பப்பட வேண்டும். அதையெல்லாம் மீறி பொய்யான பொதுக்குழுவை அவர்கள் கூட்டினார்கள். நாங்கள் சரி இந்த கூட்டத்திற்கு போக வேண்டாம் என்று முடிவு செய்து தலைமை கழகத்தில் போய் அமைதியாக ஆபீஸில் போய் உட்காந்துக்கலாம், அலுவலகத்தில் உட்காந்துக்கலாம்னு வேனில் கிளம்பினோம். தலைமை கழகத்திற்கும் இந்தியா பேங்குக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கும், தூரம் இருக்கும். நாங்கள் வருகின்ற பொழுது ஒரு 300-400 கேடிகள் ரவுடிகளை வைத்து தடிகளாலும் இரும்பு கம்பிகளாலும் கற்களாலும் எங்கள் வேனை வழிமறித்து தாக்கினார்கள். கழகத்தை பூட்டு போட்டு 300 பேர் வெளியே சேர போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ரவுடிகள். அவங்களுக்கு தலைமை தாங்கினது 8 மாவட்ட கழகத்தினுடைய சென்னை மாவட்ட கழக செயலாளர்கள். பொதுக்குழு என்று பொய்யான பொதுக்குழு என்று அங்கு நடைபெற்றுக் கொண்டு இந்த மாவட்ட கழக செயலாளர் இங்கு என்ன வேலை? இப்படி அராஜகம் செய்து இவராகவே கதவை உடைக்க மற்ற வேலையெல்லாம் செய்து நாங்கள் செல்லுகின்ற பொழுது எல்லாம் திறந்து கிடக்கு. இன்னைக்கு நேற்று வந்து இங்கே பேசியிருக்காரு, நம்ம தாயா மதிச்சோம் தலைமை கழகத்தை ஓபிஎஸ் வந்து அட்டாக் பண்றாரு. ஏன் பழனிசாமி, அம்மாவுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்தான் என்று சொல்லியும் நிரந்தர பொதுச்செயலாளர் என்று சொல்லியும் நாம் கொடுத்த அந்த உச்சபட்ச மரியாதையை காலில் போட்ட விதித்த பழனிசாமி சொல்வதற்கு நீ யார்? இந்த இயக்கத்திற்கு பல தியாகங்கள் செய்தார், இந்த இயக்கத்திற்கு பல பொறுப்புகளை பெற்றா இல்லை. அவரே இப்போ ஒத்துக்கிட்டார். அம்மா அவர்கள் என்னை 2 முறை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். அம்மா அவர்கள் அந்த பொறுப்புக்கு வர தகுதியை உடனே சென்று நானே அம்மாவிடம் அந்த பொறுப்பை தந்து விட்டேன். 3ஆம் முறையாக சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், நான் ராஜினாமா செய்து விட்டேன். எடப்பாடி பழனிசாமிகளே, உங்களை யார் முதலமைச்சராக தேர்வு செய்தது? சின்னம்மா அவர்கள் தானே. அத்தனை மக்களுக்கும் உலகத்திலே இருக்கின்ற தொலைக்காட்சி நிலையத்தில் பார்க்கின்ற அத்தனை மக்களுக்கும் தெரியுமே நீ எப்படி அந்த பதவியை வாங்கினீர் என்று சொல்லி கூவாத்தூருடைய கோமகன் பழனிசாமி என்ற பட்டமே உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கழகத்தில் முத அராஜகத்தை உள்ள கொண்டு வர்ற. அவரே ஒத்துக்கிட்டார் மீட்டிங்ல. பல தியாகங்கள் செய்து படிப்படியாக ஊர்ந்து போய் பொதுச் செயலாளர் பதவி அடைந்தேன். எப்படி பொதுச் செயலாளர் பதவி அடைந்த? ஊர்ந்து போய் அவரே முதலமைச்சர் அந்த சின்னம்மா அவர்களை நீ என்ன சொன்னாய் சொல்லு பார்ப்போம். மனசாட்சி இருக்கா? மனிதன் தானா? என்ன சொல்வது? எத்தனை கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனே இருந்தவர்களை, உன்னை முதலமைச்சர் ஆக்கியவர்களை என்ன சொன்னாங்க சொல்லுங்க தலைவர்களே, இருக்க தொண்டர்கள் நல்லா சொல்லுங்க, சத்தம் போட்டு அந்த செவிட்டு மனுஷனுக்கு உரைக்கட்டும். எவ்வளவு ஒரு வெறித்தனம், எவ்வளவு ஒரு வெறித்தனம்! அந்த பதவியை வாங்கிக்கிட்டு அந்த பதவியை கை கொடுத்தவர்களே மரியாதைக்குரிய பேசிய ஒரு நபர் இந்த இயக்கத்தில் பொதுச் செயலாளராக இருக்கலாமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தொண்டருடைய கேள்வியாக இருக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், பழனிசாமி அவர்களை நீங்களாக பொதுச் செயலாளர் பதவியை விட்டு விலக வேண்டும். இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் பொதுமக்களும் உங்களை தூக்கி எறிகிற காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் துரோகம். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் விரிவாக பேசினார்கள். எல்லாருக்குமே துரோகம். துரோகத்தை மட்டுமே தன் மனதில் வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று 50 ஆண்டு காலம் இரு பெரும் தலைவரும் கட்டிய கோட்டை, இந்த கோட்டைக்குள்ளே இந்த நச்சு பாம்புகளா உட்கார்ந்து படம் எடுத்துக் கொண்டு இருக்கிறது. வரவர்களெல்லாம் கொத்தணும். உலகத்திலேயே எத்தனை முறை கழகம் கருத்து வேற்றுமையால் தனித்தனியாக நின்ற நிலையில் மீண்டும் ஒன்று கூடி நாம் பயணித்திருக்கிறோம்.
இன்றைக்கு நாம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதைத்தான் சொல்லி, ஆனால் உலகத்திலேயே கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று மறுக்கின்ற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். ஒரு நிருபர் கேட்கிறாரு, சின்னம்மா அவர்களை உங்களோடு சேர்த்துக் கொள்வீங்களான்னு. ஒரு சதவீதம் கூட அதுக்கு வாய்ப்பு இல்லையா? யார் சொல்றது? எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய துரோகம்! என்னப்பா செஞ்சாங்க சின்னம்மா? உனக்கு முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்தாங்க, வர முடியாது. இந்த முதலமைச்சர் பதவியை எப்படி பெற்றாய்? 2016 மாண்புமிகு இதய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தன்னுடைய உடல்நல குறைவை கூட பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்று தந்த ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். 2016 அவர்கள் பெற்று தந்த அந்த வெற்றியின் மூலம்தான் தான் ஓபிஎஸ் முதலமைச்சர், நீயும் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், பழனிசாமியை முதலமைச்சராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிங்கள் என்று நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனீர்களா? இல்லை. அம்மாவுடைய வெற்றினால் முதலமைச்சராக்கப்பட்டீர்கள். அதற்கு பின்னாலே அந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. 21 சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற தலைமை கழகத்தில் கூட்டத்தை போட்டு இவரால் பேச சொன்னவர்கள் எல்லாம், பழனிசாமி பிரமாதமா ஆட்சி செய்கிறாரு, நல்ல பேர் தமிழ்நாடு முழுவதும், மீண்டும் அவரே முதலமைச்சராக வந்தால் உறுதியாக வெற்றி பெற்று தமிழகத்தை ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. எல்லாம் அப்புறம் கலந்து பேசி சரி அவரே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டு, ஆனால் இப்போ அறிவிக்க வேண்டாம், பின்னாலே தேர்தல் முடிஞ்ச பிறகு அவரே முதலமைச்சர் இருந்து போட்டு சொன்னோம். இல்லை இல்லை இப்பயே அறிவிக்கணும். அறிவிக்க வேண்டாம் என்ற காரணம் சொன்னதற்கு காரணம் திமுகவும் காங்கிரசும் 1980 கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். 6க்கு திமுக 117, காங்கிரஸ் 117 இடங்கள் போட்டியிட்டார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு திரும்ப குண்டத்தை போட்டார். சரி ஆளுக்கு பாதியா பறிச்சுக்கிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்ற யார் முதலமைச்சர்னு கேட்டார். அப்பொழுதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சர் சொன்னதால் அந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்து மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார். இப்படி பல பொலிட்டிக்கல் பர்சனல் கிரிட்டிசிசம் வரும் உங்களை பற்றி. ஆகவே நீங்கள் இருந்துட்டு போங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை அறிவிக்கணும். இது அவருக்கு பயங்கர கோபம். எப்படி நம்ம சொன்னது கேட்கல. என்ன நடந்தது? அவர் தலைமை பொறுப்பினை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால 8 தேர்தல் தமிழகத்தில் நடந்தது. 8 தேர்தலிலும் தோல்வி. 8 தேர்தலிலும் தோல்வி. ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற தேர்தல், மாநகராட்சி தேர்தல், பேரூராட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள், சட்டமன்ற பொது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடம் போட்டிட்டு ஒன்றே ஒன்று கண்ணே தேனி தான் ஜெயிச்சிச்சு. மற்ற 38 இடங்களில் தோல்வி. இப்படி தொடர் தோல்வியைத்தானே முதலமைச்சர் ஆக நீங்க பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து அதிமுக பெற்று தந்தீர்கள். பொதுச் செயலாளர் ஆயிட்டீங்க. பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பின்னால நடைபெற்ற ஈரோடு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் நாங்கள் தனியாக இருந்து கொண்டு ஒரு வேட்பாளரை போட்டோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சார் அவர்களும் ஒரு வேட்பாளரை போட்டிருக்கிறார். பழனிசாமி அணியும் ஒரு வேட்பாளரை போட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நடப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. அதில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்களும் டிடிவி தினகரன் அவர்களும் வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவருடைய கருத்தை முழுமையாக ஏற்றி எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் வாபஸ் வாங்கினோம். என்ன நடந்தது அந்த தேர்தலில்? கொங்கு மண்டலத்தில் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் 1989 தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நின்ற பொழுது கூட 5 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அந்த ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கிழக்கு இடைத்தேர்தலில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுவதற்கு யார் காரணம்? யார் காரணம்? அப்ப உன்னுடைய துரோகத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய துரோகத்தை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நீடிக்கலாமா?
தொண்டர்களின் உரிமையை பறித்து நீ பொதுச் செயலாளராக இருக்கிறாய். 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிஞ்சு 10 மாவட்டம் வழிமொழிஞ்சு 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகளாக என்ற புதிய விதியை புகுத்தி இருக்கிறார். யார் போட்டியிட முடியும்? சாதாரண தொண்டன் கூட பாம்பு எழுதி கொடுத்து பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம். இப்ப யார் போட்டியிட முடியும்? தங்கமணி, வேலுமணி, நம்ம திருவாரூர் காமராஜ், இந்த மாதிரி ஆளுங்க தான் போட்டியிட முடியும். வேற யார் போட்டியிட முடியாது. ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட தலைமை கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று உருவாக்கிய விதியை, சட்ட விதியை மாற்றினாய். ஒரு தொண்டன் கூட தமிழகத்தில் முதலமைச்சராக வர முடியும் என்ற நிலை இருந்தது. அதெல்லாம் மாறி போச்சு. இப்ப மீண்டும் இந்த உரிமைகளை, தொண்டர்களின் உரிமையை மீட்டு மீண்டும் தொண்டர்களுக்கே வழங்க வேண்டும். இன்றைக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற தொண்டர்கள் நாளைக்கு மேடையில் வந்து உட்கார்கின்ற சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த போர், தர்ம யுத்தம். இந்த தர்ம யுத்தத்தில் உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல சூழல் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் நம்முடைய தொண்டர்கள் நம்பக்கம் தான் இருக்கிறார்கள். மக்களும் பொதுமக்களும் நம்பக்கம் தான் இருக்கிறார்கள். சென்ற இடங்கள்லாம் பொதுமக்கள் விடாதீங்க அந்த பழனிசாமியை, நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு நல்ல முடிவு, தர்மத்தின் மீது எத்தனை தீர்ப்பு வந்தாலும் நாம் அசராமல் போராடி கொண்டிருக்கின்றோம். யாருக்காக? தொண்டர்களுக்காக. மக்கள் தீர்ப்பு, நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உறுதியாக அது வெற்றி பெறும் என்பதையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடன் அணுகி நாம் அவர்கள் அணுகி கூட்டணி அமைக்கின்ற நேரத்தில் உங்களுடைய இந்த தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இந்த போர், தர்ம யுத்தத்திற்கு என்ன கட்டமைப்பு இருக்கிறது என்று கேட்டால், அதற்காகத்தான் கழகத்தில் இருக்கின்ற அத்தனை பொறுப்புகளும் நம்முடைய கட்டமைப்புக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்று எண்ணித்தான் மாவட்ட கழக செயலாளரை தேர்வு செய்தோம். அந்த மாவட்ட கழக செயலாளர் மூலமாக கழகத்தில் அமைப்பு ரீதியாக என்னென்ன பதவிகள் நிர்வாகிகள் இருந்தார்களோ அவரெல்லாம் தேர்வு செய்து ஒரு 60% நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு தந்திருக்கிறார்கள். இன்னும் 40% இருக்கு. 20 நாளில் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் முழு வீச்சில் முழு பலத்தோடு நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை பணி பூத் கமிட்டி அமைக்க வேண்டும். பூத் கமிட்டி 1000 ஓட்டுக்கு ஒரு பொது கமிட்டி தான் இருக்க நியமிக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக 25 உறுப்பினர் கொண்ட பூத் கமிட்டி தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகள், 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய அந்த தொகுதிகளில் பூத் கமிட்டிகள் நிறைவாக நியமிக்க வேண்டும். அந்த பணியையும் 15 தினங்கள் தரப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லி அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் முழுவீச்ச 100க்கு 100 இந்த பணிகளை செய்து முடிக்கின்ற பொழுது நம்முடைய இந்த தர்ம யுத்தத்தை எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய சக்தி அரசியலில் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் எந்த கட்சிக்கும் இல்லை என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்ப பணிகளை எல்லாம் நாம் முடித்து தொண்டர்களை மீண்டும் தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய இலக்கு. கட்சிக்கும் ஆட்சிக்கும் தொண்டர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்து உட்கார வேண்டும். அதுதான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் வாஞ்சியோடு சொன்னார்கள் சட்டமன்றத்தில். எனக்கு பின்னாலும் மாண்புமிகு அம்மாவுடைய இதயத்திலிருந்து இழுத்த வாக்கு, அந்த வாக்கு, எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் கழகம்தான் ஆட்சி செய்யும், கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்றுதான் தொண்டர்களின் உரிமையை, பறிக்கப்பட்ட உரிமையை மீட்டு மீண்டும் தொண்டர்களுக்கே தந்து அந்த தொண்டர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய கனவு பிரகாரம் எண்ணத்தின் பிரடி பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலையை நாம் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த தர்ம யுத்தத்தை, இந்த போரை இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு இந்த மண்டபமும் நிறைந்து வெளியிலும் நிறைந்து தொண்டர்களுக்கு தந்த ஆர்வத்தின் மூலமாக, உற்சாகத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு புது தெம்பு பிறந்திருக்கிறது. என்ன தெம்பு? புது தெம்பு. இப்ப இல்ல, இந்த உலகம் உருவான காலத்திலிருந்து
தஞ்சை தரணிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. ராஜராஜ சோழன் என்ற மன்னன் மாமன்னன் இந்த புண்ணிய பூமியில் பிறந்து அயலகத்திற்கு சென்று வெற்றி வாகை சூடிய பெருமை இந்த தஞ்சை தரணிக்கு இருக்கிறது. இந்த தஞ்சை தரணியில் இன்றைக்கு திரண்டு வந்த கூட்டம் செய்து ஆர்ப்பரித்த கூட்டம், அந்த கூட்டத்தை பார்த்து எங்களுக்கு புது தெம்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தீர்ப்புகள் மூலமாக எங்களை கொடி கட்ட வேண்டாம், வேட்டி கட்ட வேண்டாம், துண்டு போடக்கூடாது என்று தடை போடலாம். ஆனால் மீண்டும் கொடியை கையில் பிடிக்கிற தொண்டன் நம்முடைய தொண்டனாகத்தான் இருப்பான் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்க ரத்தம் என்ன ரத்தம்? அதிமுக ரத்தம். அந்த ரத்தத்தை தீர்ப்பின் மூலமா மாறுதல் செய்ய முடியுமா? முடியாது. ஆக எங்களுடைய ரத்தம் அதிமுக ரத்தம். அந்த ரத்தத்தின் ரத்தமாக சொல்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கை, அந்த கொள்கையின் வடிவமாக நாங்கள் இன்றைக்கு தொண்டர்கள் உரிமை காக்கின்ற இந்த தர்மயுத்த வெற்றி மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.